என்ன நாகஜோதி பரபரப்பா ஓடி வர? அந்த துர்கா அந்த அரக்கன் கிட்ட வெட்டுப்பட்டு செத்துட்டாளா? இல்ல மேடம், அந்த பிரம்ம கமல பூவை கொண்டு வந்துட்டா. அது மட்டும் இல்ல, ஓம குண்டத்துக்கு அக்னி கொண்டு வர கிளம்பிட்டா. என்னது, ஓம குண்டத்துக்கு அக்னி கொண்டு வர போயிருக்காளா? ஆமா மேடம், அது ஏதோ விக்ரமாதித்தன் காலத்துல இருந்த வேதாளத்தின் வம்சாவழி வேதாளத்தோட பாதுகாப்புல அணையா விளக்கா இருக்கான். அதுல இருந்து ஓம குண்டத்துக்கு அக்னி எடுத்துட்டு வர சொல்லி சித்தர் துர்காவை அனுப்பி வச்சிருக்காரு. அவளும் எடுத்துட்டு வரேன்னு கிளம்பி போயிட்டா. ஓ, சீக்கிரம் சீக்கிரம்! ஏய் ஜண்டா, எழுந்திரு! குட்டி சாத்தானே, சீக்கிரம் எழுந்திரு! ஓம் கிரீம் ஜண்டா, எழுந்திரு! ஓம் மகா காளி, எழுந்திரு! ஐயோ, டைம் ஆயிட்டு இருக்கு. சாமி, ரொம்ப நேரம் பொறுக்க முடியாது. நீங்க ஜண்டாவை எழுப்பி விடுங்க. ஓம் கிரீம் லீம் ஜண்டா, எழுந்து வா! ஓம் கிரீம் லீம். ஜண்டா, எழுந்திரு! ஜண்டா, எழுந்திரு! நாகஜோதி, நீ கவலைப்படாத. ஜண்டா எந்திரிச்சு உட்காந்துட்டான். துர்கா அக்னிய கொண்டு வந்தாலும் பூஜை நடக்காது. சாமி, என்ன ஜண்டா தான் எந்திரிச்சு உட்காந்துருச்சுல்ல, உடனே இத அனுப்பி அந்த பூஜையை நடக்க விடாம தடுக்க சொல்லுங்க. அவசரப்படாதீங்க. இப்பதான் ஜண்டாவுக்கு முழு உயிர் வந்திருக்கு. சக்தி வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகலாம். ஆனா இந்த ஜண்டாவோட கையில தான் அந்த சித்தரோட சாவு இருக்கு. பௌர்ணமி முடியறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அதனால நீங்க சொல்ற அந்த துர்காவால வரவே முடியாது. அப்படி வந்தாலும் இந்த ஜண்டாவை வச்சு அந்த பூஜையை நடக்க விடாதபடி நான் செஞ்சு அந்த சித்தரோட உயிரையும் நான் எடுக்கிறேன். ஓம் கிரீம் லீம் காளி. சாமி, சீக்கிரம் சீக்கிரம்! ஓம் கிரீம் லீம் மகா காளி. இங்கதானே இருக்கும்னு சித்தர் சொன்னாரு. வரவேண்டும் வரவேண்டும். எங்கள் இடத்திற்கு வந்திருக்கும் உங்களை வரவேற்று வணங்கி மகிழ்கிறேன். வணங்குகிறேன். உங்களை சந்திச்சதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நல்லது நல்லது. உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும்? தயங்காமல் என்னிடம் உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேளுங்கள். எனக்கு பூஜைக்கான ஹோம குண்டத்துக்கு அக்னி வேணும். அதுக்கு தேவையான அக்னி உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதற்கென்ன, பூஜைக்கு தானே, தாராளமாக எடுத்து செல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். அக்னியை எடுத்து செல்வதற்கு முன் ஒரு நிபந்தனை. நான் சொல்லும் புதிருக்கு முதலில் நீங்கள் விடை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் அக்னியை எடுத்துச் செல்ல முடியும். நான் நிபந்தனைக்கு கட்டுப்படுறேன். முதல்ல என்னன்னு சொல்லுங்க. சரி, சொல்கிறேன். கவனமாக கேட்டு விடையை சொல்லுங்கள். தினமும் 2 மாட்டின் மீது படுத்து தூங்கும் உயிரினம் எது? மனிதன். எப்படி? விளக்கமாக கூறுங்கள். சரி, சொல்றேன். மனுஷங்களோட கால் உள்ள பகுதியை காமாடுனும் தலை உள்ள பகுதியை தலைமாடுன்னு சொல்றதும் தான் வழக்கமா இருக்கு. அதனால காமாடு தலைமாடுங்கிற 2 மாடுகள் மேலதானே மனுஷன் தூங்குறான். அற்புதம் அற்புதம், சாமர்த்தியமாக சொல்லிவிட்டாய். தாங்கள் அக்னியை எடுத்துக் கொள்ளலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லை வரை உங்களை விட்டுவிட்டு தான் வருவேன்.
ஆனால் அது தன் எல்லை வரை உன்னுடன் விடுகதைகளை போட்டுக்கொண்டே வரும். அது போடும் புதிர்களுக்கு நீ விடை சொல்லாவிட்டால் மறுபடியும் அக்னி இருந்த இடத்திற்கே உன்னை கொண்டு சென்றுவிடும். பரவாயில்ல, நானே போயிடுறேன். இல்லை இல்லை, விருந்தாளியை எல்லை வரை விடுவதுதான் எங்களுடைய வழக்கம். வாருங்கள் போகலாம். நான் இன்னொரு புதிர் போடுகிறேன், அதற்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்க. ஒரு அரசன் தினமும் 1000 பேருக்கு உணவு தானமாக கொடுப்பான். அவன் உடன் இருப்பவர்களின் உறவு முறை பற்றி கேட்டுத்தான் உணவு கொடுப்பான். யாராவது தப்பாக சொல்லி அந்த உணவை வாங்கிக் கொண்டால் அவர்களை வெட்டி கொன்று விடுவான். அப்படிப்பட்ட அரசன் ஒரு வீட்டிற்கு வெளியே வந்து நின்று கொண்டு, உள்ளே எத்தனை பேர் இருக்கிறீர்கள், என்ன உறவு முறை, எத்தனை சாப்பாடு வேண்டும் என்று கேட்க, வீட்டிற்கு உள்ளே இருந்து 2 அப்பா 2 மகன் மொத்தம் 3 பேர் இருக்கின்றோம், 3 சாப்பாடு போதும் என்று பதில் வந்தது. அரசன் கோபப்பட்டு, ஒரு வீட்டில் 2 அப்பா 2 மகன் மொத்தம் 3 பேர் என்றுதான் சொல்கிறீர்களா, பொய் சொல்கிறீர்கள் என்று வீரர்களை உள்ளே அனுப்பி அவர்களை வெளியே இழுத்து வரச் செய்தார். உள்ளே இருந்து 3 பேர் தான் வந்தனர். 2 அப்பா 2 மகன் 3 பேர். எப்படி? பதில் சொல். தாத்தா மகன் பேரனுக்கு அப்பா, அப்போ 2 அப்பா, ஆக மொத்தம் 3 பேர் தான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்னொரு புதிர் போடுகிறேன், அதற்கும் சரியான பதிலை சொல் பார்ப்போம். சொல்லுங்க. கணவனுக்கு சாப்பாட்டில் கல்லை போடுபவள் பத்தினியா? கணவனுக்கு சாப்பாட்டில் கல்லை போடுபவள் பத்தினி இல்லை. இல்லை இல்லை, பத்தினிதான் கல்லை போடுவாள். அவள் உப்பு கல்லை போட்டுத்தான் சாப்பிடச் சொல்லுவாள். ஐயோ, தப்பான பதில சொல்லிட்டோமே. வேதாளம் மறுபடியும் அதே இடத்துக்கே கூட்டிட்டு வந்துருச்சு. ஆனா பௌர்ணமி முடியறதுக்குள்ள நம்ம சீக்கிரமா அங்க போயாகணுமே. கடவுளே. சரி, இன்னொரு புதிர் போடுகிறேன். ஐயோ, மறுபடியும் இங்கே வந்துட்டோமா? சரி, இன்னொரு புதிர் போடுகிறேன். இதற்காவது சரியான விடை சொல். வா. ஒரு குளத்தில் குறிப்பிட்ட தாமரை பூக்கள் இருக்கிறது. அந்த குளத்தை தேடி குறிப்பிட்ட குருவிகள் பறந்து வருகின்றன. ஒவ்வொரு தாமரை பூவிலும் ஒவ்வொரு குருவியாக வந்து உட்கார்கிறது. ஒரு குருவிக்கு பூ இல்லாமல் போகிறது. பின்பு யோசித்த குருவிகள் ஒரு பூவில் 2 குருவிகளாக உட்கார்கிறது. அப்படி என்றால் அந்த குளத்தில் எத்தனை தாமரை பூக்கள் பூத்திருந்தன? அந்த குளத்தை தேடி எத்தனை குருவிகள் வந்தன? 3 பூக்கள் 4 குருவிகள். எப்படி? விளக்கம் சொல்லு. ஒவ்வொரு பூவுலயும் 2 உட்கார்ந்திருந்தா 4 குருவிங்க 2 பூவுல உட்கார்ந்துரும். ஒரு பூ காலியா இருக்கும். மகிழ்ச்சி. இதுவரை நான் போட்ட எல்லா புதிர்களுக்கும் மன்னன் விக்ரமாதித்தனை போல் விடை சொல்லி என்னை திருப்திப்படுத்தி விட்டாய். நான் உன்னை மகிழ்ச்சியோடு அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். தேவிமா, தேவிமா, தேவி, டாக்டர், டாக்டர், இதெல்லாம் டாக்டர், டாக்டர் குழந்தை லேசா கண்ணு முடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு நிமிஷம் வந்து பாருங்களேன். நீங்க போய் அந்த பேஷண்ட கவனிங்க.
என்னாச்சு டாக்டர்? ஒன்னும் பயப்பட தேவையில்ல, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துல பாப்பா கண்ணை முழிச்சிருவா. பாப்பா கண்ணை முழிச்ச உடனே அவளுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க. ஏதாவது பிரச்சனைனா என்ன வந்து பாருங்க. சரி டாக்டர். ம். தேவிமா, ஆமால, தேவிமா, நான் கேண்டீன் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஆ? நீ அதுக்குள்ள கண்ணு முழிச்சிடணும். கடவுளே, தேவிக்கு நல்லபடியா குணமாயிடணும். சரி, நம்ம போய் சாப்பிட வாங்கிட்டு வரலாம். தம்பி, இடியாப்பம் இருக்கா? 10 நிமிஷம் ஆகும் மேடம். பரவாயில்ல பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். தேங்காய் பால் ஊத்தி குடிப்பீங்களா? கொடுப்போம். எவ்வளோ? 50 rupees. சரி, ஓகே, நான் போன்ல பண்றேன். ஓகே மேடம். பண்ணியாச்சு. ஓகே மேடம். ரெடி நான் ஆனதும் வெயிட் நான் பண்றேன். கூப்பிடுறேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. நான் யாரு? என் பேர் என்ன? இங்க எப்படி வந்த? என் அப்பா அம்மா யாரு? அங்கிள், இந்த பொண்ணுண்ணே. எந்த பொண்ணு? என்ன பாப்பா? அங்கிள், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க. டேய், என்னடா நடக்குது இங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மச்சான். ஆமாண்டா, எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. ஆட்டுக்குட்டி தானா தேடி வந்திருக்கு பாரு. ஆமா மச்சான். என்னால நம்பவே முடியலண்ணே. ஏய், குழந்தைய தலைவர்கிட்ட ஒப்படைச்சா போஸ்டிங் கன்ஃபார்ம்டா. ஆமாண்ணே. குழந்தைய நைஸா கொண்டு போயிடுவான். கொண்டு போயிடலாம் மச்சான். ஆமாண்ணே, கொண்டு போயிடலாண்ணே. ரொம்ப பசிக்குதா பாப்பா? ஆமா அங்கிள். இந்த கேண்டீன்ல எதுவுமே நல்லா இருக்காது பாப்பா. எங்க கூட வெளியே வா. நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு பிடிச்சத வாங்கி தரேன். சரி அங்கிள். வா வா, வாங்கடா டேய். மேடம், இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு மேடம். இதோ வரேன். இந்தாங்க மேடம். தேங்க்யூ. ஓகே மேடம். தேவிமா, எங்க தேவிமா? தேவிமா காணோம். ஒருவேளை கண்ணு முழிச்சு வெளியில போயிட்டாளா? ஐயோ, தேவிமா!
தேவிமா சார் இங்க ஒரு சின்ன பொண்ணு போனது பாத்தீங்களா? இல்லம்மா நான் பார்க்கல. ஐயோ எங்க போனன்னு தெரியலையே. டாக்டர் டாக்டர் நான் போய் டிஃபன் வாங்குறதுக்காக கேண்டீன் போயிருந்தேன். திரும்பி வந்து பார்த்தா குழந்தைய காணோம் டாக்டர். நீங்க இத பாத்தீங்களா? நான் பார்க்கலையேங்க. அங்க டியூட்டி நர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்க. ஐயோ சரி ஓகே டாக்டர். என்ன பண்றது? தேவிமா தேவிமா சிஸ்டர் எங்க பெட்ல இருந்த குழந்தைய காணோம். நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? நான் பார்க்கலையே மேடம். இங்கதான் எங்கேயோ இருப்பாங்க, பாருங்க மேடம். எங்க? ஐயோ யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்களே. தேவி எங்கதான் போயிருப்பா? துர்காக்கு கால் பண்ணி சொல்லிடலாம். என்ன சொல்றது? ஐயோ என்ன நோட் ரிச் பண்ணு வருது. இப்ப என்ன பண்றது? எங்க போய் நான் தேடுறது? துர்காக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அம்மா குழந்தை ஏதாவது பாத்தீங்களா? என்னம்மா இன்னும் குழந்தை கிடைக்கலையா? அம்மா இங்க குழந்தை கடத்துற கும்பல் நிறைய சுத்திட்டு இருப்பாங்கம்மா. முதல்ல போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. போம்மா. ஐயோ சரி சரி, அங்க என்ன நடக்குதுன்னு நீ போய் பாத்து வா. போ ஓடு. துர்கா அக்னியை கொண்டு வந்துருவாளா? வேதாளம் துர்காக்கு வழிவட்டி கொடுத்து அனுப்புமா? ஓம் அகிலாண்டு ஈஸ்வரியே போற்றி. சாமி வேதாளத்துக்கிட்ட இருந்து ஹோம குண்டத்துக்கு தேவையான அக்னியை வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மா தாயே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே. மூணாவதா அக்னியை கொண்டு வந்துட்டாளே. பூஜையை ஆரம்பிச்சு கிளியோட உடலுக்குள்ள இருக்கிற சூர்யா உயிரை அம்மா உடலுக்குள்ள போக வச்சிருவாங்களே. இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும். அம்மா துர்கா, நீ 3 சவாலையும் ஜெயிச்சு வந்துட்டம்மா. இனிமே எல்லாமே நல்லதாதாம்மா நடக்கும். நீ கவலைப்படாதம்மா. சரிங்க சாமி. ஓம் கிரீம் லீம் மகா காளி. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என்ன ஆச்சு? அந்த துர்கா வேதாளத்துக்கிட்ட இருந்து அக்னியை கொண்டு வந்துட்டா. 3 சவால்களையும் ஜெயிச்சுட்டா. சாமி, இந்த குட்டி சாத்தானை வச்சு எல்லாத்தையுமே சாதிக்கலாம்னு சொன்னீங்களே. அங்க அவங்க பூஜை முடிஞ்சு சூர்யாவுக்கு உயிர் வர போகுது. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? நல்லா காது கொடுத்து கேளு. உயிராயு வா வா, எழுந்து வா. குருவே, எனக்கு ஆணையிடுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? சாமி, அதான் எந்திரிச்சு நின்னு ஆணையிடுங்கன்னு கேக்குதே. ஏதாவது சொல்லி அதை அனுப்புங்க. உத்தரவு போடுங்க சீக்கிரமா. அவசரப்படாதீங்க. ஜண்டா இப்பதான் கேட்கவே ஆரம்பிச்சிருக்கு. இப்போதைக்கு அவனுக்கு சக்தி ரொம்ப குறைவா இருக்கு. இன்னும் கொஞ்சம் உருவேத்துனா அவனுக்கு சக்தி ரொம்ப அதிகமாகும். அதுக்கப்புறம் தான் இவனால செய்ய வேண்டிய காரியத்தை சுலபமா செஞ்சு முடிக்க முடியும். ஐயோ சாமி, துர்கா பூஜையை நடத்தி முடிச்சிருவா போல இருக்கே. சீக்கிரமா இந்த குட்டிச்சாத்தான அனுப்புங்க.
அம்மா, தீய சக்தியால நம்ம பூஜைக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது. அதுக்கு என்ன பண்றது சாமி? அத பத்தி நீ யோசிக்காதம்மா. நான் சொல்ற இந்த மந்திரத்தை மட்டும் நீ இடைவிடாம சொல்லிட்டே இருக்கணும். எனக்கு எந்த ஆபத்து நடந்தாலும் இந்த மந்திரத்தை மட்டும் நீ நிறுத்தவே கூடாது. ஏன் உனக்கே ஏதாவது இடையூறு வந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை சொல்றத நீ நிறுத்தவே கூடாது. அப்படி நீ நிறுத்தினா உன் புருஷன் உயிரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா போயிடும். சரிங்க சாமி, என்ன நடந்தாலும் நான் அந்த மந்திரம் சொல்றதை நிறுத்த மாட்டேன்.